சரிங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. சமூக வலைத்தளத்தில் 1000 பேசுவாங்க தம்பி. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாரா, தம்பி விஜய் சொன்னாரா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? நான் கேட்குறேன் நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. நான் கேட்குறது இந்த 2க்கு பதில் சொல்லுங்கள். விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாரா? இது மாதிரி தானே ஒழிய நீங்களா ஊடகங்களை பேசுனாங்க, சமூக வலைத்தளத்தில் பேசுனாங்கன்னா 1000 பேர் பேசுவான். 1000க்குலாம் பதில் சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில குற்றங்கள் குறைவுதான், அதனால அதை பத்தி பேச எடப்பாடியாருக்கு தகுதி இல்லைன்னு RS பாரதி இப்ப கொஞ்சம் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. தாங்க என்னப்பா சட்ட ஒழுங்கு இங்கே அதில் ஆட்சியில் நான் கேட்குறது. RS பாரதி அண்ணன் எனக்கு காட்டில் மூத்தவர் அண்ணன் RS பாரதி அண்ணன் எங்கள் காலத்தில் கஞ்சா இது கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்களா? 2 தடவை கள்ளச்சாராங்க இந்த மாதிரி இறந்துருக்காங்களா? எங்கள் அரசு பிடிக்காமல் இருந்திருக்கா? மோசமான சட்ட ஒழுங்கு நடந்திருக்கா? என்னண்ணே நடந்துச்சு? அண்ணே சும்மா சொல்லுண்ணே. RS பாரதி அண்ணே உண்மையே சொல்லுண்ணே. சும்மா ஊதுகோலாகவே இருக்கக்கூடாது. நீலாம் திராவிட இயக்கத்தில் பாரம்பரியமாக வந்த இன்றைக்கி மோசமான சட்ட ஒழுங்கு போயிடுச்சு. RS பாரதி என்ன சொல்கிறாரு? அவர் ஏதோ பேசணுன்றக்காக பேசுகிறாரப்பா. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அவர் ஏதோ அங்கே இருக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்றாரு. வேற எது இருக்கா? சாரை விட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மகளிர் அளவுக்கு அதிகமாக விரும்புறாங்களா சார்? அவர் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? நேரு சொல்லியிருக்காரு. எப்ப எல்லாரும் அவங்க தான் சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்களா? மக்கள் சொல்லணும்ப்பா. தானே தன்னை பற்றி பெருமையாகப்படக்கூடாது. இப்போ நானே செல்லூர் ராஜ் தான் பெருமையான எனக்கு இருக்க செல்வாக்க போகிறப்ப அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. என்னை பார்த்து தாய்மார்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லணும், எங்கள் அண்ணன் சொல்லணும், எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லணும். அப்படி சொன்னால் தான்ப்பா. இவங்களாக தான் பேசிக்கிறாங்க. இதை காட்டிலும் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஒரு கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றார். சொல்லிட்டாரே நேற்று உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் சொல்லிட்டாரே. ஏங்க நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று. நான் அதுக்காக கஸ்தூரி ஆதரிக்கிறேன், அவர் எந்த கட்சி அப்படின்றதுக்கெல்லாம் அவர் சொன்னதுக்கெல்லாம் கருத்துக்கு வரல. ஒரு நடிகைப்பா, ஒரு நடிகை, திரைப்பட நடிகை. அவருடைய பையன் 12 வயசு. சதை அந்த சதை புற்று அந்த சதையினுடைய இழப்பு, அதாவது என்ன ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட பையன். அவனை அந்த பொண்ணு தான் பாதுகாக்கணும், தொடர்ந்து கவனிக்கணும். அப்படிப்பட்ட அந்த பையனை கவனிக்கிற பொண்ணு ஒரு நடிகையாக இருந்தாலும் எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம இவங்க திமுக பேசாத பேச்சா? எல்லாரும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசியிருப்பாங்க. பேசுனதுக்கெல்லாம் நான் வரல. அதுக்கு எதுக்காக இவங்க இவ்வளோ ரோசப்படுறாங்கன்றதுக்கெல்லாம் நான் வரல. ஏன்னா இவங்க இப்போ ஒரு காலத்தில் அங்கேருந்து வந்தவங்க அப்படின்றக்காக அந்ததுக்காக சொல்கிறாங்கிறதுக்காகலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்றைக்கி அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு, அந்த நடிகையை பிடிக்கிறதுக்கு 2 காவல்துறை படை அமைச்சிருக்காங்க. தனிப்படை. என்ன சொல்லுங்கண்ணா, எடுத்து கொடுங்க. அவன் எடுத்து கொடுக்கணும்ல. நீங்கள் தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க. டெல்லியில் இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தாங்க. ஏப்பா ஒரு நடிகை பிடிக்கிறதுக்கு இந்த இது பண்ணிக்கிங்க. நான் கேட்குறது இந்த அரசாங்கத்திட்ட செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி உள்ளே போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு. ஆமாம், 1 வருஷத்துக்கு. ஆமாண்ணா, ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே. 1 வருஷத்துக்கு மேலே அவர் தம்பியை பிடிக்க முடியலையே. ஏங்க அவர் தம்பியை பிடிக்க முடியுதா இந்த காவல்துறையினால்? நீ என்னப்பா பேசுகிறீங்க? இந்த காவல்துறையை இனி முதலமைச்சருக்கு கீழே இருக்கு. ஏன் பேசவா? எனக்கு சொல்லணுமா? நீங்கள் சொல்லணுமாப்பா எதுவும்? இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்க? கூட இந்த அரசாங்கத்தை மாற்றன்றதுல மக்கள் முடிவாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. என்னைக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் ஆரம்பித்தாலும் சரி, தேர்தல் பணி ஆரம்பித்தாலும் இந்த வர்ற தேர்தலில் திமுகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, திமுகவோட சேர்ற கட்சியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது எவ்வளோ என்ன பேரம் பேசி திமுக கூட்டணியில் அவங்கள வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களோட ஆற்றுல
அள்ளிட்டு போகும்போது, ஆற்றுல இழுத்துட்டு போகும்போது எல்லாரையும் தானே இழுத்துட்டு போவேன், அவங்களையும் இழுத்துட்டு போயிடும். ஆனா தமிழ்நாட்டுல கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமா வந்து மறுத்த மாதிரி பேசியிருக்கிறார். சமூக வலைதளத்துல தாவேகா விசேஷ அதிமுகன்னு பேசிட்டு இருந்த நேரத்துல வந்து அவர் வந்து அந்த கூட்டணியே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கறது? எங்கள் பொதுச் செயலாளர் கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? இல்லை தம்பி சரிங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. சமூக வலைதளத்தில் 1000 பேசுவாங்க தம்பி. எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னாரா? தம்பி விஜய் சொன்னாரா கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? நான் கேட்குறேன் நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க. நான் கேட்குறது இந்த 2க்கு பதில் சொல்லுங்கள். விஜய் சொன்னாரா ஏற்கனவே கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? வர்ற தேர்தலில் கூட்டணின்னு அறிவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னாரா? அவங்க கட்சியை விளக்குறாங்க. நானே ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பல முறை உங்கள் ஊடகங்களை சந்திக்கும் போது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு சந்தோஷம். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டில், ஒரு இளைஞர் அவர் ஏற்கனவே புரட்சி தலைவர் செஞ்ச மாதிரி ஒரு சில காரியங்கள் தான் செய்கிறார். புரட்சி தலைவரோடு ஈடுபடுத்தி இல்லை, அந்த இருக்கிற குணமாச்சு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நடிகரில் இல்லாத குணம் அவருக்கு இருக்குது. அதனால் பாராட்டுறோம். அவர் அரசியல் இயக்கம் வர்றதோ தொடங்குறதில் எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கோம். இது மாதிரி தானே ஒழிய நீங்களாம் ஊடகங்களை பேசுனாங்க, சமூக வலைதளத்தில் பேசுனாங்கன்னா 1000 பேர் பேசுவான், 1000க்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா?